சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். அண்ணன் கீழே வந்து பெறணும் சொன்னா செய்வோம், மக்களுக்கு எது செய்ய சொன்னா எல்லாமே செய்வோம். இந்த மக்களுக்கு சேவை செய்யாம நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு யாருமே முன் வரலைங்க. நம்ம அண்ணன் தான் இப்ப முன் வந்திருக்காரு. 50 லட்சம் மரக்கன்றுக்கு நட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த நாட்டில் நம்ம சுதந்திரமா நேற்று சுதந்திரம் பெற்றோம். ஆனா இன்னைக்கு சுதந்திரமா வாழ்றோம். நம்ம சுற்றுச்சூழலை சுதந்திரம் இல்லாம ரொம்ப அச்சுறுத்தலாம வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பைய நம்ம நிறைய பயன்படுத்துறோம். இந்த பிளாஸ்டிக் பைய தயவு செய்து குறைக்கணும். மரங்கள் நடுறதையே குறைச்சிட்டாங்க. இப்ப எல்லாமே மரங்கள் நடுறது யாரும் கிடையாது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா மழை வரும், காத்தடிக்கும், எல்லா மரங்களும் சாயும். அந்த மரங்கள் சாஞ்சினா மறுபடியும் நம்ம மரங்கள் வைக்கிறது கிடையாது. அதனால சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது, நீர் மாசாவது. இது போல செயல்பாடுகள் நம்ம குறைக்கணும். நம்ம மனிதர்கள் தான் முன் வரணுங்க. மக்களுக்கு போய் சேவை செய்யுங்க. நம்ம முதல்ல மக்களுக்கு சேவை செய்யணும். நம்ம சேவை செஞ்சாதான் நம்ம யாரும் தெரியும். ஏன்னா இந்த மக்களுக்கு சேவை செய்யாம நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. அதனால எங்க அண்ணன் வந்து சேவை செய்ய சொல்லியிருக்காருங்க எல்லாருக்கையும். இப்போ ஒரு தொண்டர்களும் இதுல இணைஞ்சிருக்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 கண்டா நட்டிருப்பாங்க. நேற்று கூட நாங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற பள்ளியில ஒரு 300 மரக்கன்றுகள் மாணவர்கள் மத்தியில கொடுத்திருக்கோம். அதுவும் கொடுத்து நேற்று சுதந்திர விழாவை முன்னிட்டு ஒரு தியாகியுடைய பெயர்களை அந்த மரக்கண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லி நட சொல்லியிருக்கோம். அவங்களும் அந்த கண்ணை நட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க. அண்ணன் என்ன சொல்றாரோ அதை அப்படிதான் நாங்க செய்வோம். அண்ணன் கீழே வந்து பெறணும் சொன்னா செய்வோம், மக்களுக்கு எது செய்ய சொன்னா எல்லாமே செய்வோம். மக்கள் எதுல போய் நல்லது செய்யணும், அதுதான் வந்திருக்கோம். நம்மள ஃபர்ஸ்ட் அடையாளப்படுத்திங்க. வீத லீடர்ஸ் வந்து எல்லா ஊர்லயும் தெரியணும். அதுக்கப்புறமா கட்சியா மாறும்போது நம்ம கட்சியா செயல்படும். அது வரைக்கும் வீத லீடர்ஸ் வந்து எல்லா ஊர்லயும் எல்லா கிராமங்கள்லயும் ஒவ்வொரு கிராமத்திலயும் தெரியப்படுது. இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா எங்க தொகுதியில 78 கிராமங்கள் இருக்கு. 78 கிராமத்திலயும் அந்தந்த ஊர்ல ஒரு வாலண்டியர்ஸ் எடுத்து அந்த ஊர்ல நம்ம விஷயத்த வெளிப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு நாங்க ஒரு பேர் நடத்தினோம், ஒரு 200 பேர் 300 பேர் வராங்க. ஆனா ஒரு கட்சியா மாறும்போது நம்மளுக்கு பத்தாது. அதனால அந்தந்த ஊர்ல நம்ம இறங்கி வேலை செய்யுங்க. அங்க இருக்கிற ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்படுதுங்க, அந்த மாதிரி வேலை செய்யுங்க. ஒரு ரோடு போடல, அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து முன்னெடுப்பு எடுத்து ஒரு ஆர்டிஐ மாதிரி தகவல் உரிமை சட்டத்துல கேட்டு அதுக்கான நீங்க ஃபைல் பண்ணி அந்த ரோட போடுங்க. நிறைய ஒர்க் கொடுத்திருக்காரு. மாசம் இந்த மாசம் சுற்றுச்சூழல்னா அடுத்த மாசம் இன்னொன்னு, அதுக்கான இறங்கி வேலையை நாங்க செய்வோம். அதனால இப்போதைக்கு கட்சியா மாறுற வரைக்கும் நம்மள அடையாளப்படுத்துங்க. அந்தந்த ஊர்ல அடையாளப்படுத்தினாதான் நம்ம வெளியில் தருவோம். கட்சியா மாறும்போது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இல்ல நாங்க உறுப்பினர் சேர்க்கை போட்ட எல்லாருமே வந்து அவங்களா வாண்டடா வந்து செய்யறாங்க. நாங்க யாரையும் போய் கூப்பிட்டு உறுப்பினரா சேருங்க. நாங்க 2 நாள் உறுப்பினர் சேர்க்கை போட்டோம். நாங்க அங்க ஒரு 300 பேரை நாங்க உறுப்பினர் சேர்க்கை. அந்த மாதிரி எங்க பகுதியில நிறைய பேர் ஒரு 15 பேர் தனித்தனியா பண்ணாங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு செயற்பாடல் குரூப் வச்சு நாங்க சேர்ந்து செய்யறோம். இப்ப நாங்க ரீசெண்டா உளுந்தூர்பேட்டை தொகுதியில போன ஞாயிற்றுக்கிழமை வச்சோம். எல்லாருமே ஒரு 300 பேர் எல்லாரும் கலந்துகிட்டு எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க. போலீஸ்ல இருந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு ரோடே பிளாக் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு 1 கிலோமீட்டர் பேரணிக்கு. அதனால எல்லா இடத்தையும் சப்போர்ட் இருக்கு. அண்ணா அடுத்த கட்ட முடிவுகளை அடுத்த மாசம் கொடுக்கும்போது அடுத்ததுக்கான வேலைகளை நாங்க செய்வோம். எங்க ஊர்ல நாங்க மரக்கன்று நட்டுருக்கோம். ஸ்கூல் பசங்கிட்ட இப்ப சுதந்திர தின நேற்று மரக்கன்றுகள் கொடுத்து நட வச்சு அந்த போட்டோ எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஏரி குளம் அந்த மாதிரி கண்டெடுத்து நேற்று கிராம சபை கூட்டம் சேர சொன்னாரு. எல்லாருமே கலந்துகிட்டோம். ஏன்னா முதல் முறை எங்க ஊர்ல இருக்கிற தொகுதியில எல்லாரும் எங்க ஏரியால என்ன பகுதியில இருக்கோ அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து நாங்க ஒரு மனுவா கொடுத்திருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகள் அவங்களும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சொன்னதை என்னவோ அதை கரெக்டா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அடுத்த அப்டேட் வர வரும்போது இதுக்கான இந்த மாசம் ஃபுல்லா சுற்றுச்சூழல் ஏரி குளம் நாங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஏரியா வேலை செய்யணும்னா நாங்க ஆர்வலர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஏரி குளம் கிளீன் பண்றதுக்காக. மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட கல்வியை அதிகப்படுத்தணும். அப்பதான் இந்த சுற்றுச்சூழல் கண்டிப்பாக பாதிக்கப்படாம இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க. சும்மா ஒரு பெயர் அளவுக்கு இல்லாம கண்டிப்பாக இதை மாணவர்கள் மத்தியில கொண்டு போகணும். இப்பயே அவங்க மனசுல விதைய போடணும். சும்மா ஒரு பேப்பரை புரட்டமா அப்படின்னு இருக்கக்கூடாது. இதை அவங்க மனசுல உள்ள மாசத்துல பதிச்சாதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மரம் வச்சா எப்படி என்ன இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மரம் இருந்தாதான் மனிதன் வாழ முடியும். மனிதன் இல்லை என்றால் மரம் வாழும், மனிதன் இல்லை என்றால் மரம் வாழும். ஆனா மனிதன் இருந்தாதான் நாம் வாழ முடியும். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.